சத்தியம் பண்ணாதிருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக் கடவீர்கள். நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். இல்லையென்றால் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். அதாவது நீங்கள் உள்ளபடி உள்ளதை சொல்லாமல் பொய் சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் நீங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. சிலர் தாங்கள் சொல்லுவது மெய் என்று உறுதிப்படுத்துவதற்காக வானத்தின் மேல் சத்தியம் அல்லது பூமியின் மேல் சத்தியம் அல்லது என் பிள்ளையின் மேல் சத்தியம் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை சொல்லி அதன் பேரில் சத்தியம் பண்ணுவார்கள். அப்படி சத்தியம் பண்ணக்கூடாது என்று இந்த வசனம் எச்சரிக்கின்றது. இப்படி சத்தியம் பண்ணுவதை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் சொல்லியிருப்பதை கவனியுங்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மேலும் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 33 முதல், அன்றியும் பொய்யாணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உண்மையை சொல்லுங்கள், அதற்காக சத்தியம் பண்ண வேண்டாம் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.